ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யுபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 தொடரில் இன்று மனமாற்றத்தோடு இறைவேண்டல் செய்யுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் ஜபிக்கின்ற பொழுது, நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது அதற்கு சில நிபந்தனைகள், சில தேவைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் மனமாற்றம். மனமாற்றம் இல்லாமல் நாம் எப்படி இறைவேண்டல் செய்ய முடியும்? மனமாற்றம் இல்லாமல் எப்படி நாம் இறைவனை நோக்கி நாம் இதயங்களை எழுப்ப முடியும்? மனமாற்றம் இல்லாமல் இறைவனிடமிருந்து நாம் எப்படி ஆசிகளை பெற முடியும்? எனவே நாம் மனமாற்றத்தோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக சாலமோன் அரசருடைய மன்றாட்டை நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம். 1 அரசர்கள் 8:35 சாலமோன் இவ்வாறு மன்றாடுகிறார். அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உம் பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் பாவம் செய்வதிலிருந்து மனம் மாறினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் மக்களாகிய இஸ்ரவேலரின் பாவத்தை மன்னிப்பீராக, மழை பொழிய செய்வீராக. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மன்றாட்டிலிருந்து 2 செய்திகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒன்று, பாவம் வானத்தை அடைத்து விட்டது, பாவம் செய்ததினால் மழை பெய்யவில்லை என்று சாலமோன் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் நம்முடைய பாவங்கள் கடவுளுடைய ஆசிகளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றன என்பது முதல் செய்தி. 2வது செய்தி, நாம் மனமாற்றம் அடைந்தால், மனமாற்றத்தோடு கடவுளை நோக்கி நாம் மன்றாடினால் கடவுள் அதற்கு செவிசாய்த்து மழை பொழிய செய்வார், ஆசிகளை நம் மீது பொழிவார் என்கிற 2வது செய்தியையும் இந்த சாலமோன் அரசருடைய மன்றாட்டிலிருந்து நாம் தெரிய வருகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் சில நேரங்களில் இறைவனை நோக்கி மன்றாடுகிறோம், கேட்கிறோம், மனம் தளராமல் இடைவிடாது மன்றாடுகிறோம். ஆனால் அந்த ஆசிகளை நம்மால் பெற முடியவில்லை. காரணம், நம்முடைய பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கின்றன. எனவே நாம் மனம் மாற வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும். அப்போது இந்த பாவ தடைகள் எல்லாம் நீங்கப்பட்டு கடவுளுடைய ஆசிகள் நம் மீது பொழியப்படும். எனவே நாம் இறைவேண்டல் செய்யும்போது மனமாற்றத்தோடு இறைவேண்டல் செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.